ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாம் இன்னைக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸில் பார்ட் பி செக்ஷன் நம்பர் 2 அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸில் ஒரு போயம் பார்க்க போகிறோம். ஸ்னேக் ரிட்டன் பை டிஹெச் லாரன்ஸ். அகைன் அவரது நிறைய போயம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ரைட்டிங்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ்காகவே பார்த்துட்டோம். பட் திருப்பியும் இன்னொரு முக்கியமான கதை. அவர் நேச்சர் சென்ட்ரிக்காக, அதாவது நேச்சர் இயற்கை வளங்களை பற்றி நிறைய கதைகள், நிறைய போயிட்ரி, நிறைய ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காரு. அதில் ஒரு தொகுப்பாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். இந்த இயற்கை வளங்களை பற்றி அனிமல்ஸு, கேட்டிலு, இயற்கையாக வளர்கிற மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாத்தையும் நினச்சி ஒரு போயட்ரியாக, ஒரு தொகுப்பாக நிறைய கவிதைகள் எல்லாம் சேர்த்து எழுதி தொகுப்பாக ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த சின்ன ஒரு கவிதை ஸ்னேக்கு. இது நமக்கு பார்ட் பியில் ஃபஸ்ட்டு அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயும் வரல, பார்ட் பியில் செகண்டு இந்த அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ்லேயும் வரலாம். ப்ளஸ் ஆஸ் யூஷுவலி இந்த மேட்ச் த போயம் வித் போயட்ன்ற அந்த தலைப்புலேயும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த போயமை கொஞ்சம் நல்லா கேளுங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த போயமு ரொம்ப சிம்பிளான போயம் தான். இந்த டைட்டிலில் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த போயம் ஸ்னேக்கை பற்றி, அதாவது பாம்பை பற்றி. ஃபஸ்ட் லைன் பார்ப்போம். ஏ ஸ்னேக் கேம் டு மை வாட்டர் ட்ரவ். ஸ்னேக்கு கேம் டு மை வாட்டர் ட்ரவ். ட்ரவுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு தொட்டி, தண்ணீர் தொட்டி. வாட்டர் ட்ரவுன்னா தண்ணீர் தொட்டி. இந்த போயம் எழுதும்போது நம்ம டிஹெச் லாரன்ஸ் ஆக்சுவலாக சிசிலியில் இருந்தார். அங்கே அது இட்டாலியில் ஒரு பிளேஸு. இதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அந்த மாதிரி இட்டாலிலையும் அது ஒரு ஸ்டேட்டு சிசிலி. அந்த சிசிலியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும், நம்ம சென்னை மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணீர் தாகம் அடிக்கடி ஏற்படும். அதே போல் அங்கேயும் கொஞ்சம் தண்ணீர் பஞ்சமும் இருக்கும். அதனால் அங்கேயும் நிறைய இடத்துல தண்ணீர் தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு குழாய் போட்டு அது கீழே தண்ணீர் தொட்டி இது பண்ணி வச்சுருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க, தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்காக. அப்போது நம்மளுடைய ஆத்தருடைய தங்கியிருந்த அந்த விடுதியோ அந்த வீடுக்கு பக்கத்துலேயோ ஒரு தண்ணீர் தொட்டி இருந்துச்சு. அந்த தண்ணீர் தொட்டியில் ஒரு பாம்பு வந்துருந்துச்சு. இதுதான் நம்ம ஆத்தர் ஃபஸ்ட் லைனில் சொல்ல விரும்புகிறது. ஆன் a hot day and I in my pajamas for the heat to drink there. ஒரு நாள் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் பைஜாமா போட்டிருந்தேன். பைஜாமா போட்டுட்டு ரொம்ப வெப்பமாக இருக்குன்னு சொல்லி நான் அங்கே போனேன் தண்ணீர் குடிக்கிறதுக்கு. இந்த டீப் ஸ்ட்ரேஞ்ச் சென்டர்ட் ஷேட் ஆஃப் தி green dark carob tree I came down the steps with my pitcher and must stand and wait, for there he was at the trough before me. அந்த கரோப் ட்ரீன்ற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அவர் நடந்து வராரு. இன்னும் சொல்லப்போனால் ஓடி வராரு. ஓடி அந்த படிக்கட்டில் ஓடி ஒரு பிக்சர்னால் நம்ம பெரிய ஜக்கு, பீர் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பிக்சருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ஜக்கை பீர் பிக்சருன்பாங்க. பீர் பிக்சர்னால் அவ்வளோ பெரிய ஜக்கில் பீர் ஃபுல்லாக ஊற்றி கொடுப்பாங்க. அந்த பிக்சர் எடுத்துகிட்டு வராரு. தாகமாக இருக்குன்னு சொல்லி அந்த பிக்சரில் தண்ணீர் பிடிச்சி குடிக்கிறதுக்கு அப்படியே வராரு. ஆனால் அங்கே அந்த பாம்பை பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு அவருக்கு தான் பொறுமை காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. மஸ்ட் வெயிட் அண்ட் மஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் வெயிட். ஏன் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஒரு பாம்பு தண்ணீர் குடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் நான் அங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. He reached down from fissure in the earth wall in the gloom and trailed his yellow brown slackness soft belly down over the edge of the stone trough and rested his throat upon the stone bottom, and where the water had dripped from a tap in a small clearness, he sipped it with his straight mouth, softly drank through his straight gums into his slack long body silently.
அதாவது அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் ஒரு ஓட்டை இருக்குது, ஒரு கிராக் இருக்குது, அந்த கிராக்லேருந்து அந்த பாம்பு வந்திருக்கு. அந்த பாம்பு வந்து எல்லோ ப்ரௌனாக இருக்குது, எல்லோ ப்ரௌனு இல்லைன்னா கோல்டன் ப்ரௌன்னு சொல்லலாம். ஸ்லாக்னஸ்னால் உங்களுக்கு வந்து நல்லா வளைவு நெளிஞ்சு இருக்குது அப்படின்றது அர்த்தம். அந்த சாஃப்ட் பெல்லி டவுனு அதனுடைய வயிற்றை வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த தொட்டிக்கு எட்ஜில் இருக்கிற இதில் வந்து போய் நிப்பாட்டிட்டு அது அங்கேருந்து தொங்குற மாதிரி கீழே வந்துட்டு அந்த தண்ணீர் தொட்டியை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணீர் தொட்டியுடைய ஒரு சுவரில் வந்து அதனுடைய பெல்லியை, அதனுடைய வயிற்றை வந்து பகுதியை வந்து அது மேலே செலுத்திட்டு கீழே வந்து தன்னுடைய த்ரோட்டு, தன்னுடைய கழுத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கீழே தொட்டியில் வந்து அந்த கழுத்தை வச்சுட்டு அந்த குழாய்க்கு கீழே கரெக்டாக ஒரு இடத்துல வந்து குழாய் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த லீக் ஆகிறதால அங்கே வந்து சின்னதாக ஒரு தண்ணீர் வந்து தேங்கி இருக்குது. அந்த தண்ணீரை வந்து சாஃப்டாக குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இட் இட் வித் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் மவுத் அப்படின்னு. And someone was before me at my water trough and I like a second comer waiting. இப்போ அவர் திருப்பியும் சொல்கிறாரு, திருப்பியும் எல்லாருக்கும் நம்ம ரீடர்ஸ்க்கு சொல்கிறாரு, எனக்கு முன்னாடியே இன்னொருத்தர் வந்தாங்க, someone was before me at my water trough அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு முன்னாடி என்னுடைய தண்ணீர் தொட்டியில் இன்னொருத்தர் யாரோ வந்திருக்காங்க. அண்ட் ஐ லைக் அ செகண்ட் வெயிட்டர் வெயிட்டிங், நான் வந்து 2வது லைனில் நிற்கிற மாதிரி இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இதை நோட் பண்ணுங்கள், someone was there அப்படின்னு சொன்னதால் பாம்பு வந்து ஆக்சுவலாக ஒரு மனுஷன் கிடையாது. அப்போது சம்திங் அப்படின்னு சொல்லியிருக்கணும், ஆனால் someone சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பாம்பை வந்து மனிதருக்கு ஒப்பிடுறாரு, அதனால இது வந்து பர்சானிஃபிகேஷன் ஆகிடும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் பல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆன் த கோர்ஸ் பார்ட் பி சீரியல் நம்பர் 2லையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த செக்ஷன்லேருந்து கேள்வி கேட்டாங்கன்னா. அடுத்தது, he lifted his head from his drinking as cattle do and looked at me vaguely as drinking cattle do. திடீர்னு அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கு, குடிக்கிறத விட்டுட்டு திடீர்னு தலையை தூக்கி நம்ம ஆத்திர பார்த்துருக்கு ஒரு செகண்டுக்கு. எப்படின்னா லைக் கேட்டல்னா இந்த மாடு ஆடு இந்த இதெல்லாம் இருக்குன்னா காலணைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேட்டில் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. அது போல் அந்த மாடு ஆடு போல் திடீர்னு அதனுடைய தலையை தூக்கி நம்ம ஆத்திர பார்த்துருக்கு. இது ஆஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது இதனால் சிமிலி ஆகிடும், ஆஸ் கேட்டில் டூ. நம்ம பாம்பையும் கேட்டிலையும் ஒப்பிட்டுருக்காங்க, அதனால் இது வந்து சிமிலி. ஆஸ் இருக்கிறதால, ஆஸ் லைக்கு இல்லைன்னா அது மெட்டஃபர். அண்ட் ஃப்ளிக்கர்ட் இஸ் 2 forked tongue from his lips and mused a movement. அதாவது அந்த பாம்பு இஸ்ஸுன்னும் போது அதனுடைய நாக்கு வெளியில் வரும் பாருங்கள், அந்த நாக்கை வந்து 2 forked tongue அப்படின்றாரு. அந்த நாக்கு ஸ்ப்ளிட் ஆகி தானே இருக்கும், அதுக்கு வந்து ஏதோ 2 நாக்கு வந்து வெல்டிங் வச்சு ஒட்டின மாதிரி தானே இருக்கும், அதைத்தான் இங்கே மீன் பண்ணுறாரு. அண்ட் ஸ்டூப்ட் அண்ட் ட்ராங்க்ட் லிட்டில் மோர். ஸ்டூப்டுன்னா திருப்பியும் கீழே போகிறது. மறுபடியும் ஒரு செகண்ட் நம்ம ஆத்திர பார்த்துட்டு அந்த மாதிரி இஸ்ஸுன்னு ஒரு சவுண்டை கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் தன்னுடைய வேலையை வந்து அது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிச்சு. பீயிங் எர்த் ப்ரௌன் எர்த் கோல்டன் ஃப்ரம் த பர்னிங் பவுல்ஸ் ஆஃப் த எர்த் ஆன் த டே ஆஃப் சிசிலியன் ஜூலை வித் எத்னா ஸ்மோக்கிங். இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த எர்த்து ப்ரௌனு எர்த்து கோல்டன் ஃப்ரம் தி பர்னிங் பவுல்ஸ் ஆஃப் த எர்த். அந்த பாம்பு வந்து பூமியுடைய வெப்பத்தால் அந்த மாதிரி ஸ்கின் கலர் வந்து ப்ரௌன் அண்ட் எல்லோயிஷாக மாறி
அந்த பூமியிலேருந்து டைரெக்டாக வந்த மாதிரி அவர் ஒரு உவமை சொல்கிறாரு. ஆன் தி டே ஆஃப் சிசிலியன் ஜூலை, அப்போ இது சொல்கிறாரு சிசிலியன் ஜூலைன்னு இங்கே தான் அவர் வாட்டி சொல்கிறாரு. அவர் சிசியில் இருக்காருன்னு அந்த மாதமும் ஜூலை அப்படின்னு சொல்கிறாரு. வித் எத்னா ஸ்மோக்கிங். எத்னான்னா மவுண்ட் எத்னாவை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். மவுண்ட் எத்னான்னா அது ஒரு பெரிய எரிமலை, அதை இட்டாலியில் இருக்கிற ரொம்ப பெரிய எரிமலை, அதை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். The voice of my education said to me, "Ye must be killed, for in the Sicily the black snakes are innocent, the gold are venomous." அதாவது அவர் சிசிலிக்கு வர்றதுக்கு முன்னாடி படித்தபடி சிசிலியில் கருப்பு கலர் பாம்புங்க விஷம் இல்லாததாகவும், இந்த மாதிரி yellowish கோல்டாக தங்க நிறத்தில் இருக்கிற பாம்புகள் விஷம் உள்ளதாகவும் படித்த மாதிரி அவருக்கு ஞாபகம். அவருடைய அந்த படிப்பை வச்சு பார்த்தா இந்த பாம்பை அவர் கொன்னுறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வாய்ஸஸ் இன் மை ஹெட் செட், இஃப் யூ ஆர் அ மேன் யூ வுட் டேக் அ ஸ்டிக் அண்ட் பிரேக் ஹிம் டவுன் அண்ட் ஃபினிஷ் ஹிம் ஆஃப். அவருக்கு ஒரு சில குரல்கள் அவருக்குள்ளேயே கேட்குதுன்னு சொல்கிறாரு. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, நீ நிஜமான ஆம்பளையாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு கட்டையை எடுத்து பாம்பை அடித்து கொன்று அப்படின்னு சொல்லுது. பட் மஸ்ட் ஐ கன்ஃபஸ் how I liked him, how glad I was he had come like a guest in quiet to drink at my water trough and depart peaceful, pacified and thankless into the burning bowels of this earth. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி போல் ஒன்று இருக்குது. என்னன்னா, அவருக்கு அந்த பாம்பை ரொம்ப பிடிச்சிருக்கு. திடீர்னு ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்ட்டு போல், அதாவது விருந்தாளி போல் சைலண்ட்டாக என்னுடைய தண்ணீர் தொட்டியில் அது எனக்கே தெரியாமல் தண்ணீர் குடிச்சிட்டு சைலண்ட்டாக ரிட்டர்ன் போகுது. ஒரு தேங்க்ஸு கூட சொல்லாமல் திருப்பியும் அதே அந்த பர்னிங் பவுல்ஸ் ஆஃப் எர்த்து, மிகவும் வெப்பமாக இருக்கிற அந்த பூமிக்கு அடியிலேயே போகுதே, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் பார்ப்போம். வாஸ் இட் cowardice that I dared not kill him? Was it perversity that I longed to talk to him? Was it humility to feel so honored? I felt so honored. அவருக்கு 3 கேள்வி எழுப்புறாரு. நான் ஒரு கோழையா, இல்லை எனக்குள்ளே இருக்கிறது கோழைத்தனமா, நான் அதை கொல்லாமல் விட்டது. வாஸ் இட் பவர்சிட்டி, நான் இது பண்ணுறேன்னா, பவர்வர்ட் போல் பிஹேவ் பண்ணுறேன்னா, அதை போல் நடக்கிறேன்னா. பர்வர்ட்டுன்னா அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது தான் பர்வர்ட்டு அப்படின்னு சொல்கிறது. தட் ஐ லாங் டு டாக் டு ஹிம், நான் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பார்க்குறேன்னா, நான் அதை அதுக்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறதால நான் பர்வர்ட் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த கேள்வி, வாஸ் இட் ஹியூமிலிட்டி ஐ டு ஃபீல் ஸோ ஹானர்ட், இல்லைனா நான் ரொம்ப பெருந்தன்மையாக இதை பார்க்கணுமா, ஏன்னா நான் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கேன், அதனால் இது ஹியூமிலிட்டி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இது ஹியூமிலிட்டி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நான் ஹியூமிலிட்டி தான் அப்படின்னு சொல்லி ஐ ஃபீல் ஸோ ஆனர்ட் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாரு. அவருக்கு இது ஏதோ பெரிய மகுடம் சூடின மாதிரி அவரே ஃபீல் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பாம்பு அவருடைய தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் குடிக்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் yet those voices, ஆனாலும் அந்த குரல்கள், இஃப் யூ ஆர் என்ன சொல்லுதுன்னா, இஃப் யூ ஆர் நாட் அஃப்ரைட் யூ வுட் கில் ஹிம், நீ உனக்கு பயம் இல்லைன்னா, நிஜமாக பயம் இல்லைன்னா அதை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லுது. அண்ட் ட்ரூலி ஐ வாஸ் அஃப்ரைட், ஐ வாஸ் மோஸ்ட் அஃப்ரைட், பட் ஈவன் ஸோ honored still more that he should seek my hospitality from out the dark door of secret earth. ஆமாம், நான் பயமாக தான் இருந்துச்சு, நிஜமாகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம், அதாவது தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை அந்த பாம்பு ஏற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லி, அதுவும் கீழே பூமியிலேருந்து ஒரு சீக்ரெட் டார்க் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. He drank enough and lifted his head dreamily as one was drunken
and flickered his tongue like a forked knife on the air, so black, seeming to lick his lips, and looked around like a god, unseeing into the air, and slowly turned his head. அதுக்கப்புறம் சொல்கிறாரு இந்த பேராகிராஃபில், அந்த பாம்பு முடிச்சுட்டு தன்னுடைய தலையை தூக்கி பார்த்துச்சு. ட்ரீமிலி, ஒரு போதையில் இருக்கிற மாதிரி, அப்படியே கனவு லோகத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துச்சு. ஏதோ மது அருந்துற மாதிரி அந்த பாம்புக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃப்ளிக்கர் டிஸ்டாங்கு திருப்பியும் விஸ்ஸுன்னு அந்த பாம்பு வந்து தன்னுடைய நாக்கை வந்து விஸ்ஸுன்னு சொல்லி வெளியில் விடுது. அது எப்படி இருக்குன்னா, ஃபோர்க்டு நைட் ஆன் தி ஏர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த நாக்கும் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. சீமிங் டு லிக் இஸ் லிப்ஸு, தன்னுடைய உதடுகளை இருக்கிற மிச்சம் மீதி தண்ணீரை வந்து நக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் லுக் லைக் அரவுண்ட் லைக் காட், கடவுள் மாதிரி பக்கத்தில் அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு எல்லா பக்கமும் பார்த்துட்டு திருப்பி அது தன்னுடைய தலையை திருப்பிட்டு, அண்ட் ஸ்லோலி, வெரி ஸ்லோலி, as if thrice dream, proceeded to draw his slow length curving round and climb again the broken bank of my wall face. அப்படியே மெதுவாக, ரொம்ப மெதுவாக, அதே போல் கனவுலோகத்தில் இருக்கிற மாதிரி தன்னுடைய வளைவுகளையும் நெளிவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே அப்படியே இது பண்ணிவிட்டு, அதே அந்த கிராக் நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி, அந்த கிராக் வழியாக திருப்பி போகிறதுக்கு அது பார்த்துக்கிட்டு இருக்கு. கிளைம்ப் அகெயின், அது மேலே போகிறதுக்கு பார்க்குது. as he put his head into the dreadful hole and he slowly drew up, snake easing his shoulders and entered farther, a sort of horror, a sort of protest against his withdrawing into the horrid black hole, deliberately going into the blackness and slowly drawing himself after, overcame me. Now his back was turned. அந்த பாம்பு வந்து அந்த கிராக்குக்குள்ளே போக போக நம்ம ஆத்தருக்குள்ளே வந்து திடீர்னு ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு வெறி, அந்த பிளாக்னஸ்க்குள்ளே அது போக போக அது உள்ளே வந்து தன்னைத்தானே இழுக்க இவருக்குள்ளே என்னமோ அதனுடைய மூஞ்ச பார்க்காததாலேயோ என்னமோ அதனுடைய பேக்கை பார்த்ததாலேயோ தனக்குள்ளே ஏதோ இனம் புரியா ஒரு வெறி வந்து தூண்டுறதாக அவர் சொல்கிறாரு. I looked round, I put down my pitcher, I picked up a clumsy log and threw it at the water trough with a clatter. I think it did not hit him, but suddenly that part of him that was left behind convulsed in an undignified ace. அந்த கொண்டு வந்த அந்த ஜக்கை கீழே போட்டுட்டு, நம்ம ஆத்தர் சொல்கிறாரு, கொண்டு வந்த அந்த ஜக்கை கீழே போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு விறகை எடுத்து அவர் வந்து தூக்கி போட்டதாகவும், அந்த வாட்டர் ட்ரவுக்கு மேலே, அந்த வாட்டர் ட்ரவ் வந்து அந்த தண்ணீர் தொட்டிக்கு மேலே போட்டார். அந்த தண்ணீர் தொட்டியில் தான் விழுந்துச்சு. பட் அந்த தண்ணி வந்து அந்த பாம்பு மேலே படலை. தண்ணீர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் ஆனதாகவும், கிளாட்டரு ஒரு சவுண்டும் வந்த மாதிரி, கிளாட்டர்னால் சவுண்டு வந்த மாதிரி, அந்த பாம்பு மேலே படலை அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஆனால் அது போட்ட உடனே நம்ம பாம்பு வந்து சீக்கிரமாக அதனுடைய வளைவுகளை வந்து இது பண்ணிடுச்சு, இழுத்துக்குச்சு. அப்படியே ரொம்ப வேகமாக அங்கேருந்து ஓடுறதுக்கு பார்த்துச்சு அப்படின்றாரு. ரித்தில் லைக் லைட்னிங் அண்ட் வாஸ் கான் into the black hole, earth-shaped fissure in the wall front, at which in the intense still noon I stared with fascination. இங்கே தான் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கிறது வந்து மதியத்தில், ரொம்ப வெயிலாக இருக்கிற இதில். அது அந்த பாம்பு வந்து லைட்னிங் போல், அதாவது மின்னல் வேகத்தில் வந்து இப்போ திடீர்னு ஓடி போயிருச்சு அந்த கிராக்குக்குள்ளே. அது வந்து பிளாக் ஹோல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆத்தருக்கும் அது ஏதோ ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அண்ட் இமீடியட்லி ஐ ரிக்ரெட்டட் இட்.
I thought how paltry, how vulgar, what a mean act. I despised myself and the voices of my accursed human education. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தான் அந்த நான் அது செய்ய விரும்பின அந்த நான் செஞ்ச அந்த விஷயத்தால் எனக்கு ரொம்ப தலைகுனிவு ஏற்பட்டுச்சு. எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான ஒரு வேலையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. தன்னை தானே வெறுக்கிறதாகவும், இந்த மாதிரி தனக்குள்ள அந்த குரல்கள், அந்த நான் படித்த படிப்பு வந்து குரல்களாக வந்து இது பண்ணுது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக வெறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஐ தாட் ஆஃப் த ஆல்பட்ராஸ் அண்ட் ஐ விஷ் he would come back my snake, for he seemed to be like a king in exile and crowned in the underworld, now due to be crowned again. திருப்பி அந்த பாம்பை பற்றி நினைக்கிறாரு. ஒரு நிமிஷம் நினச்சி சொல்கிறாரு, அந்த பாம்பு வந்து ஒரு அரசர் போல இருக்குது, அந்த அரசர் வந்து ஏதோ நாடு கடத்தின அரசர் போல் இருக்குது, திருப்பியும் அந்த பூமிக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு திருப்பியும் மகுடம் சூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாம்பு திரும்பி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இந்த போயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், டிஹெச் லாரன்ஸுடைய சின்ன ஒரு பயோகிராஃபி. இந்த பயோகிராஃபி நம்ம படிப்போம். இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்லாம் இப்படி தான் வரும் உங்களுக்கு. வாட் வாஸ் த ஸ்னேக் டூயிங்கு? ட்ரிங்கிங் வாட்டரு. வாட் டிட் தி வாய்ஸ் ஆஃப் ஹிஸ் எஜுகேஷன் டெல் த போயட் he should do? அந்த குரல்கள் என்ன சொல்லிச்சுன்னு கேட்குறாங்க. அந்த கொன்னுடணும் அந்த பாம்பா அப்படின்னு சொல்லிச்சு. how did he actually feel about the snake when the voices told him to kill it? அவர் வந்து ஒரு ஆனர்டாக ஃபீல் பண்ணார். இப்போ தான் எல்லா இதுவும் பார்த்தோம், எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹோப்ஃபுல்லி எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் திஸ் poem. We will meet in the next poem. Thank you very much.